அனைவருக்கும் வணக்கம். தமிழில் சர்வசாதாரணமாக பேசுகிற மாதிரி இங்கிலீஷ்லேயும் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அந்த 10 சென்டென்சஸையும் ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். எனக்கு கோபம் வராது. இந்த சென்டென்ஸுக்கு இங்கிலீஷில் ஐ டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் கெட் ஆங்க்ரி. இதவே நிறைய பேர் அப்படியே டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இப்போ கோபம் வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆங்க்ரி வில் நாட் கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஷுட் நாட் சே லைக் தட். ஓகே, எனக்கு கோபம் வராது அப்படின்னு சொல்லணும்னா ஐ டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், அது ஒரு கேலி கூத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில். இதே சென்டென்ஸுக்கு இங்கே இங்கிலீஷில் தட் இஸ் அ ஃபாஸ் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் அ ஃபாஸ். கேலி கூத்து என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஃபாஸ் என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நல்லது செய்யுங்கள் அல்லது நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா டூ சம்திங் குட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். டூ சம்திங் குட். ஒரு ஃபார்ம்லேயோ அல்லது பத்திரத்துலேயோ கையெழுத்து வாங்குறதுக்கு யாராவது தயங்கினாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்க நம்பி கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பி கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறதுக்கு ட்ரஸ்ட் அண்ட் சைன் அப்படின்னு சொல்லலாம். ட்ரஸ்ட் அண்ட் சைன். ஒரு டிராஃபிக் ரூலோ அல்லது பொதுவாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் ஏதோ ஒன்றை ஒருத்தங்க மீறுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணுற மாதிரி விதிகளை மீறாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விதிகளை மீறாதீர்கள்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். டோன்ட் பிரேக் த ரூல்ஸ். பொதுவாக ஒருவர் மற்றவரை போல இருக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இந்த சென்டென்ஸ் சொல்லுவாங்க. நீயாகவே இரு. அவங்கள ஏன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற அல்லது அவங்கள மாதிரி ஏன் இமிட்டேட் பண்ணணும்னு நினைக்கிற, நீயாகவே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நீயாகவே இருன்னு சொல்கிறதுக்கு பி யுவர் செல்ஃப் அப்படின்னு சிம்பிளாக இங்கிலீஷில் சொல்லலாம். பி யுவர் செல்ஃப். இந்த சென்டென்ஸ் கவனிங்க, ஒரு யூஸ்ஃபுல் சென்டென்ஸ். நான் கொடுப்பதை எடுத்துக்கொள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா. இதவே இங்கிலீஷில் டேக் வாட் ஐ கிவ் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்கொள் அப்படிங்கிறதுக்கு டேக், நான் கொடுப்பதை அப்படிங்கிறதுக்கு வாட் ஐ கிவ். இப்போ இந்த சென்டென்ஸ் ஒரு மாடலாக வச்சு இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். டூ வாட் ஐ சே. நான் சொல்வதை செய். இங்கே செய் அப்படிங்கிறதுக்கு டூ, நான் சொல்வதை அப்படிங்கிறதுக்கு வாட் ஐ சே. ஸோ இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது ஒரு கட்டளை வாக்கியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை வச்சு நம்ம நிறையா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும். இந்த சென்டென்ஸ் கவனிங்க, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. தமிழில் இந்த மாதிரி சென்டென்ஸ் அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம். இதை இங்கிலீஷில் இப்படி சொல்லுங்கள். இட்ஸ் லைக் ஐ ஹர்ட் இட் சம்வர். இட்ஸ் லைக் ஐ ஹர்ட் இட் சம்வர். யாராவது ஒருவர் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த சென்டென்ஸை நம்ம அடிக்கடி தமிழில் பயன்படுத்துவோம். என்கிட்ட வம்பிழுக்காத அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட வம்பிழுக்காதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஃபஸ் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஃபஸ் வித் மீ. திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. சிறுபிள்ளைத்தனமாக இருக்காதே. நமக்கு தெரிந்த இளைஞர்களோ அல்லது பெரியவங்க யாரோ ஒருவர் விளையாட்டுத்தனமாக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவோம். சிறுபிள்ளைத்தனமாக இருக்காதே. பேச்சு வழக்கில் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காது அப்படின்போம். இதே சென்டென்ஸை இங்கிலீஷில் டோன்ட் பி சைல்டிஷ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பி சைல்டிஷ். தட்ஸ் இட். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். தேங்க்யூ.